இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்லீவ் மார்க்கிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஸ்லீவோட கர்வ் வந்து பர்ஃபெக்டாக எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சுட்டு இதில் வந்து நம்ம இது ஆம்கோல், அதுக்கப்புறம் ஷோல்டர், அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம், கீழே சரௌண்டிங் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே ஷோல்டரும் ஆம்கோலும் ஜாயிண்ட் ஆகும்ல, ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகும்ல, அந்த இடத்த வந்து இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம டேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நல்லா கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு டேப் எடுத்து அதை வந்து அதில் வந்து மிட் பாயிண்ட் வந்து எடுக்கணும். இங்கேருந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம டேப்பை பாதியாக மடக்குனாலே நம்மளுக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி மடக்குனதுக்கப்புறம் இங்கேருந்து மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணோம்ல இதிலேருந்து 3/4 இன்ச் வந்து நம்ம மேலே மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மேலே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே இப்படி தான் வரும். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும். அந்த 1 இன்ச் வரையும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு 1 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணோம்ல அது வரையும் மட்டும் நம்ம கர்வாக நம்ம வளைச்சி விட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா கர்வாக வளைச்சி விட்டதுக்கப்புறம் இந்த 3/4 இன்ச்சிலேருந்து ஆம்கோலும் ஷோல்ட்ரு, ஆம்கோலும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகும்ல அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஸ்லீவ் கர்வ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.